செய்திகள் தொடர்கின்றன. பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மயிலாடுதுறை மாவட்டம் திருப்புங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள சவுந்தர நாயகி சமேத சிவலோகநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி சுவாமியை வழிபட்டனர். திண்டுக்கல்லை அடுத்த பித்தளைப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், பகவதி அம்மன், முத்தாளம்மன் திருக்கோவில்களில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. யாக பூஜைகளை தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடம் கோயிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் கரட்டான் குளக்கரையில் உள்ள அருள்மிகு வராகி அம்மன் கோயிலில் வருடாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் வாராகி அம்மனுக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மேள வாத்தியங்கள் இசைக்க பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 203வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக துவங்கியது. முக்கிய வீதிகளில் கந்தூரி விழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தர்காவை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து தர்காவில் உள்ள 200 அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட 4 மினாராக்களில் கொடியேற்றப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் முதன்மை தேசமாக விளங்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏகாதசி உற்சவத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வைர வைடூரிய ஆபரணங்கள் மற்றும் மஞ்சள் நிறத்திலான மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நம்பெருமாள் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழி நெடுகிலும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களை எழுப்பி வேத பாராயணம் பாடி பெருமாளை வழிபட்டனர். தூத்துக்குடி வடக்கு வாணியன்விளை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீமன் நாராயண சுவாமி பதி கோயிலில் தை மாத தர்ம திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயண சுவாமிக்கு உச்சி படிப்பு, அன்ன தர்மம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயா வைகுண்டரின் பாடல்களை பாடியபடி வழிபாடு செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு நெற்றியில் திருநாமம் இடப்பட்டது.
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பாத்திமாபுரம் புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் சொரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் தேர்பவனி நடைபெற்றது. வீடுகள் தோறும் பக்தர்கள் புனித அந்தோணியாருக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி, சாம்பிராணி ஆகியவற்றை காண்பித்து புனித அந்தோணியாரை பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேல நாஞ்சில்நாடு பகுதியில் பழமை வாய்ந்த முத்தாச்சியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தருமபுர ஆதீன குரு மகா சன்னிதானம் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற காசி விசாலாட்சி அம்பாள் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி கோவில் புதிய திருத்தேர் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்த சமயபுரம் பகுதியில் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் தைப்பூச திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா வந்து சேவை சாதித்தார். ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் பழமை வாய்ந்த சௌமிய நாராயண பெருமாள் கோவில் குடமுழுக்கு ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இக்கோவிலில் தங்க கலசம் அமைக்கப்பட்டதை அடுத்து மகா கும்பாபிஷேகம் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி யாகசால பூஜைகள் மற்றும் குடமுழுக்கு செய்வதற்கான பணிகளில் கோயில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. பாளை மறைமாவட்ட அதிபர் பேராலய அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் தலைமையில் திருக்கொடி அர்ச்சிக்கப்பட்டு பவனியாக கொண்டு வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து திருப்பலி, மறையுறை நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புனித அந்தோணியாரை மனமுருக வழிபட்டனர்.
இந்த ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது வாழ்நாள். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் விரதம் இருந்து பால்குடங்களை ஏந்தி மாட வீதிகளை சுற்றி வந்து மலை மீது அமைந்துள்ள பாலமுருகன் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். கந்தனுக்கு அரோகரா, பாலமுருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் முருக பெருமானை வழிபட்டனர். தொடர்ந்து பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாயி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து மகா கும்பத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சேலம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவேரி கரையோரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது குடமுழக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே காடப்பூரில் அருள்பாலித்து வரும் குளவாய் கருப்பர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கருப்பர் பிள்ளைமடம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ குமர கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா 70 ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் 1ஆம் தேதி விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டன. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அண்டர்காடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தை வெள்ளியை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இப்பூஜையில் கலந்து கொண்டு திருவிளக்குகளை ஏற்றி வைத்து குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து உலக நன்மை வேண்டி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. கரூர் அருகே அரசம்பாளையம் பகுதியில் பழமையான 7 அடி உயரம் உள்ள அரசலிங்கேஸ்வரர் சிலைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
சிவ வாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் புனித நீர் கலசங்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அரச லிங்கேஸ்வரருக்கு புனித தீர்த்தத்தால் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயத்தை தை வெள்ளியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பெண்கள் பால்குடங்களை ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பழம்பேட்டை பகுதியில் உள்ள முத்தாளம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோயிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் தைத்தேர் திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நெல் அளவை கண்டருளும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் இருந்து நம்பெருமாள் பல்லக்கு எனப்படும் திருச்சிவைகையில் புறப்பட்டு கோவில் கொட்டாரத்தில் பக்தர்கள் புடைசூழ நெல் அளவை கண்டருளினார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பூந்தேரில் நம்பெருமாள் எழுந்தருளி 4 உத்தர வீதிகளில் வழியே வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் நம்பெருமாளை சேவித்தனர். முருகப்பெருமானின் 6வது படைவீடான மதுரை மாவட்டத்தில் உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சமேதர் பல்லக்கில் எழுந்தருளி மேலதாளங்கள் முழங்க தீவட்டி பரிவாரங்கள் முன்னே செல்ல சஷ்டி மண்டபத்தில் இருந்து புறப்பாடாகி கோவிலின் உட்பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே சாட்டியக்குடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வேதநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபோகம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சம்பத்சாபிரகம் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ வேதபுரீஸ்வரருக்கும் அம்பாள் ஸ்ரீ வேதநாயகிக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சிறப்பு மலர் அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் திருக்கோவில் வளாகத்தில் எழுந்தருளினர். மாங்கல்ய காரணம் என்று அழைக்கப்படும் திருக்கல்யாண வைபோகம் பக்தர்களின் ஓம் நம சிவாய முழக்கத்துடன் விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமானதும் போச்சன்கோட் சோழனால் கட்டப்பட்டதுமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய கைத்தெப்போற்சவம்
திருநாள் விழா விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விழாவில் தினசரி சுவாமி மற்றும் அம்பாள் பல்வேறு வாகனத்தில் வீதி உலா வரும் வைபவம் நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாளில் சுவாமி அதிகார நந்தி வாகனத்திலும் அம்பாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருளி தீபாராதனைக்கு பின்னர் மேலதாளம் மற்றும் சிவ வாக்கியங்கள் முழங்க 4ஆம் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வழிநெடுகிலும் நின்றிருந்த திரளான பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாளை மனமுருக தரிசித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி ஸ்தலமான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தை மாத தெப்போற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தெப்ப உற்சவத்தின் முதல் நாளில் ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து வெளியேறி கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிறகு சுவாமியும் அம்மனும் கோவில் திருக்குளத்தில் உள்ள அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினர். ஏலவார் குழலி அம்மனுடன் சிவகங்கை தீர்த்தலத்தில் சுவாமி வலம் வந்த அழகிய காட்சியை காண திருக்குளத்தின் கரைகளில் திரளான பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் அருகே உள்ள பூவளத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூலாருடைய ஐயனார் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த வார யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக திருப்பணிகள் தொடங்கியது. புனித நதிகளிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு பல்வேறு பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்று பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பூலாருடைய ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் பூவளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.